கடவுள் இறந்து விட்டார். கடவுள் இறந்து விட்டார். நாங்கள் அவரை கொன்றுவிட்டோம். நாம் அனைவரும் கொலையாளிகள். நம்மை நாம் எப்படி ஆறுதல் படுத்துவோம்? கடவுள் மறுப்பு தத்துவ ஞான சாஸ்திரங்கள், கடவுள் இறந்து விட்டது என்று சொல்லும் சித்தாந்த நூல்களும் படிப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டுமென்றால் நல்லா இருக்கும். அது நல்ல ஒரு சமூக நீதிக்கு, நல்ல மனித வாழ்க்கைக்கு ஒருபோதும் உதவாது. அவர் கடவுள் இறந்து விட்டது என்று சொன்னது மனிதர்கள் உருவாக்கிய மத கடவுள்களை, குறிப்பாகவும் கிரேக்க தத்துவ கடவுள்களை. பகவான் புத்தரும் இயேசுவும் கடவுளின் பெயரால் செய்யப்படும் கொடூரங்கள், பலிகளை எதிர்த்து இறை மறுப்பு செய்தார்கள். உங்கள் கடவுள்களை நாங்கள் கொன்றுவிட்டோம். உங்கள் பாவங்களின் பலியாடு நானே. He sought answers in the depths of human experience, even as his own body failed him. Yet, பகவான் புத்தரும் இயேசுவும் கடவுளின் பெயரால் செய்யப்படும். இதோ உங்களுக்காக பரலோக ராஜ்யம் திறந்திருக்கின்றது. நான் சொல்வது அடுத்த 2 நூற்றாண்டுகளின் கதையை. நான் வருவதை விவரிக்கின்றேன். வேறு எதுவும் வர முடியாது. நெலிசத்தின் தோற்றம் தொடர்ந்து நடக்கப் போகும் செயல்முறை வடிவம் இது. மனிதா, நீ கடவுளை நம்பிக்கொண்டிராதே. நாங்களாகவே உருவாக்குவோம். நான் ஹிட்லர், ஜோசப் ஸ்டாலின் வருகையை குறித்து பேசுகின்றேன். இவர்களினால் ஐரோப்பா தீயிலிட்டு எரிக்கப்பட போகின்றது. எல்லா கடவுள்களும் இறந்து விட்டார்கள். இப்போது நாமே நமக்கு சூப்பர்மேனாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். இதோ மனிதன் கடவுளின் உதவியின்றி வாழ முடியும் என்று நிரூபித்து விட்டான். நான் உண்மையான கடவுள் உலகத்தை பற்றி பேசுகின்றேன். நீட்சேவின் நவீன ஐரோப்பாவின் கனவு முடிந்து விட்டதாக தெரிகின்றது. அதற்கு பதிலாக ஐரோப்பாவில் ஒரு புதிய தேசியவாதம் செழித்து வளர்கின்றது. நீட்சே அதை கொம்பு வைத்த கால்நடை தேசியம் என்று விவரித்தார். முதலாளித்துவம், சோசலிசம். முதலாளித்துவம் உள்ளங்கை என்றால் சோசலிசம் பிறங்கை போன்றது. இதற்கு பின்னால் ஏதேனும் சித்தாந்த சிந்தனை இருக்கின்றதா? பொதுவான நலன்களை சுட்டிக்காட்டும் ஏதேனும் மதிப்பு இருக்க முடியுமா? இவர்களே தங்களை ராஜாக்களாகவும் கடவுளர்களாகவும் மாற்றிக்கலாம். கடவுளாக மாற வேண்டிய அவசியமில்லாத அத்துணை கொலைகாரர்களின் கொலைகளுக்கு நாம் எப்படி ஆறுதல் கூறுவோம்? நீட்சே அடக்குமுறை தேசியவாதத்திற்கு எதிரானவர். அவர் எப்படி கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக இருந்திருப்பார்? சண்டை இல்லாத ஐரோப்பாவின் ஒற்றுமை கூட்டமைப்பு அவரின் கனவு. நல்ல கூட்டுறவு, திடமான தொழில் வளர்ச்சி ஒரு கனவு. 30 வருட யுத்தம் மற்றும் பல நெருக்கடிகளுக்கு பிறகு பல தசாப்தங்களாக இறந்து விட்டான் கடவுள். நாமே அவனது மரணத்திற்கு காரணம். அதிகாரத்தின் மீதான விருப்பமே நம்மை மனிதனை கடத்தும். கடவுள் செத்துவிட்டான். இனி உங்கள் தர்மம் பலவீனமானது. வலிமையின் விருப்பமே இந்த உலகின் சட்டம். நீ ஒரு உஃபர்மென்ட் ஆக வேண்டும். கடவுள் இறந்து விட்டார். நீங்கள் பயத்தால் உந்தப்படும் முழுமையற்ற விலங்குகள். அதிகாரத்திற்கான விருப்பம் மட்டுமே முக்கியம். கடவுள் இறந்து விட்டார். இந்த இருண்ட உலகில் அதிகாரத்திற்கான விருப்பம் மட்டுமே நிலைத்திருக்கும். உஃபர்மென்ட் உயர வேண்டும். மனிதன் ஒரு மிருகம். ஆம், பரிணாம வளர்ச்சியின் ஏணியில் ஒரு முழுமையற்ற இடைநிறுத்தப்பட்ட உயிரினம். தான் என்ன செய்வான்? கடவுள் இறந்து விட்டார். மனிதன் தன் விருப்பத்தின் சக்தியால் தனக்கு மேலானவனை உருவாக்க வேண்டும். இதுவே நமது நீதி. மனிதன் ஒரு விலங்கு. ஆம், பரிணாம வளர்ச்சியின் ஏணியில் இன்னும் முழுமையடையாத ஒரு அந்தரத்து உயிர். அவன் எப்போது எதை செய்வான் என்று அவனுக்கே தெரியாது என்பது உண்மையானால் அதற்கு காரணம் அவனிடம் இருக்கும் பயம் மட்டுமே. சமூக நீதியாம், சமூக ஒழுக்கமாம், கடவுள் நம்பிக்கை இதையெல்லாம் வளர்த்தெடுத்ததென்று நீ சொல்லுகிறாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், பலவீனமானவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள உருவாக்கி கொண்ட ஒரு கவசமே இந்த ஒழுக்கம். சிங்கம் ஆட்டை வேட்டையாடுவது அநீதி என்று ஆடுகள் சட்டம் போட்டால் அது ஆடுகளுக்குத்தான் நீதி, சிங்கத்துக்கு அல்ல. நாட்டை காக்க வேண்டிய அரசனிடம் உன் மத சிந்தனையை விதைக்காதே. அரசன் என்பவன் அதிகாரம் மிக்கவன். அவனிடம் போய் மறுகண்ணத்தை காட்டுகின்று நீ போதித்தால் உன் தேசம் அடிமைப்பட்டு போகும். அரசு என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. வாழேந்த வேண்டிய கைகளில் ஜெபமாலையை திணிப்பது ஒரு சமூகத்தின் தற்கொலைக்கு சமம். மாமிசம் சாப்பிடுகிறாய், ருசி காண்கிறாய், ஆனால் ஒரு ஆட்டை வெட்ட உனக்கு தைரியமில்லை.
அந்த இரத்தத்தைக் கண்டால் உன் கண்கள் மூடிக்கொள்கின்றன. ஏன் இந்த வேஷம்? அன்பினரி என்று பேசும் நீ போதனைகள் உன்னை ஒரு கோழையாக மாற்றுகிறது. ஒருவேளை எல்லோரும் அந்த அன்பினரியை மட்டும் பின்பற்றியிருந்தால் நாளை உனக்கு உணவில்லாமல் போய்விடும். உண்மையைச் சொல்வதில் ஆபத்திருக்கின்றது. ஆனால் அந்த ஆபத்தை சந்திப்பவனே ஆதி மனிதன். கடவுள் என்னும் நிழலிலிருந்து வெளியே வா. உனக்கான ஒழுக்கத்தை நீயே தீர்மானி.